அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். ஆரம்பத்தில் மன்னிக்கணும், உங்களை 10:30 மணியிலிருந்து இந்த இடத்துல அமர வைத்திருக்கின்றோம். நான் உங்களை ஆக்டிவேட் பண்ற ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஒன்று கொடுக்க போறேன். நண்பர்கள் கோச்சிக்காம என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாம் ஆண்டு மாணவ செல்வங்கள் ஃபர்ஸ்ட் இயர் என்ட்ரி, நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் உள்ள வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ற மாணவ செல்வங்கள் கொஞ்சம் எந்திரிச்சு நின்று பார்க்கலாம். நாங்க ஃப்ரெஷர்ஸ். இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு மற்ற மாணவ செல்வங்கள் இவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து வரவேற்க பார்க்கலாம். அம்மா நன்றிங்க, தேங்க்யூ வெரி மச். 28 ஆண்டுகளாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல் தலைமுறை பட்டதாரிகளை இந்த மண்ணிலிருந்து உருவாக்கி இந்த தேசம் முழுவதுமே பிரபஞ்சம் முழுவதுமே இங்கிருந்து அவர்களை அனுப்பி வைத்து நல்ல ஒரு கல்வியாளர்களாக நல்ல மனிதர்களாக இந்த மண்ணிலிருந்து அவர்களை செதுக்கி செப்பனிட்டு அனுப்பி இருக்கக்கூடிய ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரியினுடைய மூத்தவர்கள் எல்லாம் நம்மோடு அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கல்லூரியினுடைய செயலராக இருக்கக்கூடிய நயன் ஐயா சேதுபதி அவர்கள், இந்த கல்லூரியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரொட்டேரியன் ஐயா வெங்கடேஷ் அவர்கள், இந்த கல்லூரியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நயன் ஐயா விஜய மோகன் அவர்கள், அதே போல அற்புதமான இந்த கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய டாக்டர் எம்.ஆர். மணிதாமணி அம்மா அவர்கள், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா மாணவ செல்வங்கள், பத்திரிகை நண்பர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், இந்த கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்கள், யூஜி பிஜி இந்த 2 கோர்ஸ், பிஹெச்டி 3லும் இருக்கக்கூடிய ஹியூமானிட்டிஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் கிட்டத்தட்ட 28 கோர்சஸ் இந்த கல்லூரியில கொடுக்குறாங்க. 28 கோர்சஸ்க்கு கூட நீங்க படிக்கிறீங்க. வந்திருக்கக்கூடிய எல்லா மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல 2026-27 இந்த ஆண்டுக்கான என்ட்ரி ஃப்ரெஷர்ஸ் ஆக வந்திருக்கக்கூடிய எல்லா மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு இந்தியா முழுவதுமே நம்முடைய மாணவ செல்வங்கள் எல்லோரும் நிறைய விஷயங்களை பேசுறாங்க, ரொம்ப ஆர்வமா பேசுறாங்க, அரசியல்ல பங்கேற்கிறாங்க, இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறாங்க, எல்லா விஷயத்தை பத்தி கமெண்ட் பண்றாங்க. இது மிக மிக ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு மாணவ செல்வங்கள் எல்லோரும் இந்த நாட்டுக்கு வெளியே நடக்கக்கூடிய விஷயத்துல என்னுடைய கருத்தும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை குறிக்கோளோடு பார்ட்டிசிபேஷன் இன் டெமோக்ரஸி அண்ட் கவர்னன்ஸ் இஸ் வெரி ஹை. இதற்கு முன்பு இருந்த மாணவர்கள் அப்படி இருந்தாலும் கூட நீங்க ரொம்ப அவேரா இருக்கீங்க. அவேராக இருக்கும் பொழுது ஒரு ஃப்ரெஷர்ஸ் டேல நான் என்ன பேச முடியும் என்றுதான் யோசித்துக் கொண்டு இங்க வந்தேன். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, எல்லா விஷயத்தையும் கூகுள் பண்றீங்க, ஸ்டடி பண்றீங்க. உங்க வாழ்க்கை உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதுல தெல்ல தெளிவாக இருக்கிறது. சமீபத்தில் சென்னையில ஈசிஆர் ரோட்ல ஒரு காபி கடையில சென்று அமர்ந்திருந்தேன். பக்கத்துல ஒரு 30 வயசு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அமர்ந்திருந்தார். நீ பார்த்தா, ஐயா அண்ணே வணக்கம் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட வணக்கம் அப்படின்னேன். அவர்கிட்ட நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் கேட்டேன். எல்லாருமே என்ன பண்றீங்கன்னு கேட்டா இன்ஜினியர், டாக்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த தம்பி நான் ஒரு இன்ஃபுளுன்சர் அப்படின்னாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்காந்து, இன்ஃபுளுன்ஸ்னா யார் இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்க அப்படின்னா, நான் நிறைய பிராண்ட் எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்றேங்க அப்படின்னா. எவ்வளவு மாசம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆனா ஒரு 7 லட்சத்துல இருந்து 10 லட்சம் சம்பாதிப்பேன் அப்படின்னா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நம்ம எல்லோரையும் விட ரொம்ப அதிகமா சம்பாதிக்கிறாரு இன்ஃபுளுன்சர் கேட்டு. எந்த மீடியம்ல இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்க? ஆனா இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவேன், எனக்கு ஒரு 1.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, பேச ஆரம்பிச்சோம். அப்போ ஒரு புது உலகத்தை நான் போன வாரம் கத்துக்கிட்டேன். அந்த நண்பர் சொன்னார், ஐயா 10,000 பேருக்கு கீழே ஃபாலோவர்ஸ் இருந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க நானோ இன்ஃபுளுன்சர். 10,000 இருந்து 1 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா நீங்க மைக்ரோ இன்ஃபுளுன்சர். 1 லட்சத்துல இருந்து 1 மில்லியன் 10 லட்சம் வரைக்கும் இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க மேக்ரோ. 1 மில்லியனுக்கு மேல நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்கன்னா நீங்க மெகா இன்ஃபுளுன்சர். இன்னைக்கு மொத்த சோசியல் மீடியாவும் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அல்காரிதத்தை டிசைன் பண்ணிருக்காங்க. எங்களுடைய ஃபாலோவர்ஸை நாங்க சில விஷயங்கள் சொல்லி ஒரு நாலேஜ் கொடுப்போம், சின்ன வீடியோ போடுவோம், அவங்களை ஏதோ ஒரு விதத்துல இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவோம், அவங்கள பார்க்க வைப்போம், எங்களுக்கு அதன் மூலமாக வருமானம் வரும், எங்களுக்கு மானிட்டைசேஷன் வரும் அப்படின்னு ஒரு புது உலகத்தை சொன்னார்.
இன்னைக்கு இன்ஃபுளுசர் அப்படிங்கிற ஒரு பொறுப்போ ஒரு பதவியோ ஒரு தகுதியோ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இருந்திருக்காங்க. எதுக்கு இந்த கருத்தை நான் சொல்ல வரேன்னாங்க, ஒரு நாளும் இந்த உலகம் புதியதாக ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. நேற்று நீங்க படிச்சது ஒரு ஆண்டு கழித்து அது உங்களுக்கு உபயோகப்படுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற ஒரு பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சி நடக்கக்கூடிய ஒரு யுகத்துல நீங்க எல்லாம் இன்னைக்கு மாணவ செல்வங்களா இருக்கிறீங்க. நிறைய தலைமுறைக்கு இது கிடைக்கல. 1985 டைம் பத்திரிகையில பர்சன் ஆஃப் தி இயர் அப்படின்னு ஒரு போட்டோ போட்டாங்க. எப்பவுமே பர்சன் ஆஃப் தி இயர்னா பர்சனை போடுவாங்க, யாராச்சும் கல்லூரியுடைய தலைவர் பெரிய மனிதர் அந்த மாதிரி இருப்பாங்க. முதலாக டைம் பத்திரிகையில பர்சன் ஆஃப் தி இயர் ஒரு மனிதனை போடாம கம்ப்யூட்டரை போட்டாங்க. 1985 பர்சன் ஆஃப் தி இயர் வாஸ் அ கம்ப்யூட்டர். ஏன்னா கம்ப்யூட்டர் இந்த உலகத்தை மாத்த போகுது அப்படின்னு. 2025 டைம் பத்திரிகையில பர்சன் ஆஃப் தி இயர் அப்படின்னு அன்னைக்கு ஒரு மனிதனை போடல. போன ஆண்டு அவங்க யார போட்டாங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய 7 மனிதர்களுடைய புகைப்படத்தை போட்டிருந்தாங்க. ஏலன் மஸ்க், ஜென்சன் நோவாங் நிவிலியா, ஓபனே, சாம் ஆல்ட்மேன், அந்த மாதிரி 7 பேருடைய புகைப்படத்தை போட்டு இவர்கள் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயனியர்ஸா இருக்காங்க அப்படி. 1985க்கு பிறகு கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கு உலகத்தை மாத்தி இருக்குன்னு பாருங்க. 2025 டைம் பத்திரிகையினுடைய கவர் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோக்கி போகுது. இது ஒரு பக்கம். சமுதாயத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய சேர்னிங் நடந்திருக்கு. பணம் இருப்பவங்க, பணம் இல்லாதவங்க, இன்ஃபுளுன்ஸ் பண்றவங்க, ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ், காஸ்ட் எல்லாமே இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி உடைந்து கொண்டிருக்கு. நம்ம கண் முன்னாடி இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய சேர்னிங் நடக்குது. ஒரு பவர் இருக்கிறதுக்காக யாரும் யாரையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்ல. ஒரு கம்பெனியுடைய லீடரா இருக்காங்க, அதுக்காக நான் வணக்கம் போடுவேன் கிடையாது. ஹைரார்கிக்கு மரியாதை இல்ல. இந்த சூழ்நிலை, இந்த சேர்னிங்ல நீங்க எல்லாம் மாணவர்களா இருக்கிறீங்க. 2வது. 3வது, இந்தியா போன்ற ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய நாட்டில், குரோத் இருக்கக்கூடிய கண்ட்ரியில மாணவர்களா இருக்கிறீங்க. இன்னைக்கு யூகே கடந்த 10 ஆண்டுகள்ல 7 பிரைம் மினிஸ்டர் மாறி இருக்கிறாங்க. குரோத் பாத்தீங்கன்னா சராசரியா 0.5%, ஜெர்மனி 1%, ஜப்பான் 0.3%. இன்னைக்கு உலக நாடுகள்ல வேகமாக வளரக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கு. 7%, 8% இருக்கும். அதுல நீங்க மாணவர்களா இருக்கிறீங்க. எதற்காக இந்த கருத்தை வைக்கிறோம்னாங்க, நிறைய மாற்றம் நடக்கக்கூடிய யுகத்துல ஒரு ஸ்டூடெண்டா இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். இந்த கல்லூரியில அடுத்த 3 ஆண்டு காலம் நீங்க அண்டர் கிராஜுவேஷன்ல படிக்கும் பொழுதோ, அதற்கு மேல போஸ்ட் கிராஜுவேஷன் 2 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம் நீங்க இருக்கிறீங்கன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அல்லது 3 ஆண்டு காலம் இருக்கிறீங்கன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த 3 ஆண்டு காலத்தையும் நீங்க முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான கருத்து. காரணம், நீங்க 3 ஆண்டுகளை சரியா அந்த கல்லூரியில பயன்படுத்தல, ஃப்ரெஷர்ஸாக யார் இருக்கீங்களோ நீங்க சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் வெளியே வரும்போது அந்த உலகத்துக்கு நீங்க அடாப்ட் ஆக முடியாது. அதனாலதான் இன்னைக்கு இந்த கல்லூரியில அற்புதமாக ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா காலேஜ் ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோ நிறைய பேர் கேட்கலாம், ஆர்ட்ஸ் காலேஜ்ல எதுக்கு ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோ? நார்மலா இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம போகும்போது ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோ இருக்கும். இன்னைக்கு முதலாக என்னுடைய சின்ன அனுபவத்தை நான் பார்க்கிறேன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோவை ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப கிராண்டான ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோவை லான்ச் பண்ணிருக்காங்க. நீங்க செக்ஷன் 8 கம்பெனி, அதுல கம்பெனி நீங்க இங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸ்டூடெண்டா நீங்க கம்பெனியை இங்கிருந்து ரன் பண்ணலாம். அதுக்கான கருத்துக்களை அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரின்சிபல் சொல்லுவாங்க. இங்கிருந்து நீங்க வெளியே வரும் பொழுது ஒரு ஆண்டர்பிரனரா, ஒரு தொழில் முனைவோரா இங்கிருந்து வெளியே வரலாம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் யோசிச்சேன். இன்னைக்கு இந்த சமுதாயம் யாரை மதிக்குதுன்னா, பீப்புள் ஹூ கிரியேட், யார் உருவாக்குறாங்களோ அவர்களை மட்டும்தான் இந்த சமுதாயம் மதிக்கும். வருகின்ற காலத்தில் மதிக்கும். நீங்க கிரியேட், யூ கேன் கிரியேட் நாலேஜ் பை பீயிங் எ டீச்சர். சமுதாயத்தில் உங்களுக்கு மரியாதை இருக்கு. யூ கேன் கிரியேட் அ ப்ராடக்ட் பை பீயிங் அன் ஆண்டர்பிரனர். சமுதாயத்தில் உங்களுக்கு மரியாதை இருக்கு. எதை நீங்க உருவாக்குவதற்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு சமுதாயம் முக்கியத்துவம் கொடுக்கும். காரணம், உருவாக்குவது மிக மிக கடினமான ஒரு வேலை. மெயின்டெனன்ஸ் பண்றது ஈஸிங்க. யாரோ ஒருத்தர் உருவாக்கிடுறாங்க, அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரா ஒரு கோடை மெயின்டைன் பண்றது ஈஸி. ஒரு கம்பெனியில ஒரு மேனேஜரா இருக்கிற வேலையை மேனேஜ் பண்றது ஈஸி. ஆனா ஒரு கிரியேட்டிவ் எக்கானமியாக இருப்பது மிக கடினம். அதனால் சரஸ்வதி தியாகராஜா கல்லூரிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த அளவுக்கு டிக்ஷனரி அப்ரோச்சோட இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கிரியேட்டராக வெளியே போகணும். அவங்க ஈவன் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ப்ரொஃபைல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தாலும் கூட அது ஒரு செக்ஷன் 8 கம்பெனி தான் நீங்க உள்ள இருந்து மேனேஜ் பண்ணலாம். யூ வாண்ட் டு டு a small product launch உள்ள இருந்து பண்ணலாம்.
எதற்காக திரும்ப திரும்ப இதை சொல்றாங்க? இந்த நாடு மிகப்பெரிய நாடு. ஒரு ஆண்டும் கூட நம்ம கிட்டத்தட்ட நம்ம நாட்டுல 2,50,000 பேர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வெளியே வர்றாங்க. அது 13%. மொத்தம் 100 பேர் கிராஜுவேட் ஆகிறாங்கன்னா 13% இன்ஜினியர்ஸ், 2,50,000 பேர், 2.5 மில்லியன். 31%, 31% ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அத மேனேஜ்மெண்ட், அவங்க எல்லாத்தையும் ஹியூமனிட்டிஸ் எல்லாத்தையும் மொத்தமா நீங்க போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 55% இந்த நாட்டுல நீங்க எப்படி இருக்கீங்களோ அது போல கிராஜுவேட்ஸ் வெளியே வர்றாங்க. விச் இஸ் a humongously large number, பெரிய நம்பர். இன்னைக்கு சைனால இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு ஸ்டெம் கிராஜுவேட்ஸ் சொல்றாங்க. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ், இந்த நான்கும் சேர்ந்து சைனால ஒரு ஆண்டுக்கு 5 மில்லியன், 50 லட்சம். 5 மில்லியன், 50 லட்சம். நம்ம ஊர்ல ஸ்டெம் கிராஜுவேட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்டெம் கிராஜுவேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைனாவை விட 1/3, ஒரு 13 லட்சம், 14 லட்சம் நம்ம வர்றோம். ஆனா உலகத்துல எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸ் அதிகமா இருப்பது நம்முடைய நாட்டில். ஏற்கனவே சொன்னது போல மிக அதிகப்படி ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட 40 லட்சம் வரைக்கும் இந்த நாட்டுல ஹியூமனிட்டிஸ், சயின்ஸ், ஆர்ட்ஸ் நீங்க எல்லாம் அவ்வளவு பேர், 40 இருந்து 45 லட்சம் பேர் நீங்க கிராஜுவேட் மட்டும் ஆகுறீங்க. அந்த குரூப்ல நீங்க தனித்துவம் வாய்ந்தவராக எப்படி உங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? How do you tell the whole world I am very different? நான் சரஸ்வதி தியாகராஜா கல்லூரியில படிச்சிருக்கேன், ஆமா டிஃபரன்ஸ் ஒண்ணு. இல்ல நான் படிக்கும் பொழுதே ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கேன், கிரியேட் பண்ணிருக்கேன், டிஃபரன்ஸ் 2. நான் படிக்கும் பொழுதே ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், டிஃபரன்ஸ் 3. நான் ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோவை முறையா பயன்படுத்திக்கிட்டேன். இது போன்ற நீங்க டிஃபரன்சியேஷன் பண்ணுவதற்கு இந்த கல்லூரியினுடைய 3 ஆண்டு கால வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், டைம் ஃபிளைஸ் ஃபாஸ்ட். நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி செகண்ட் இயர், நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிறவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தேர்ட் இயர். எங்க கிராஜுவேஷன் டிகிரி நடக்கும், சீஃப் கெஸ்ட் இருப்பாங்க, டிகிரி கொடுப்பாங்க. இன்னைக்கு செகண்ட் இயர், தேர்ட் இயர் நீங்க கண் மூடி முடிக்கிறதுக்குள்ள நீங்க இங்கிருந்து பாஸ் அவுட் ஆகி வெளியே போயிருக்கு. இந்த கல்லூரிக்குள்ள இருக்கும் வரைக்கும் தான் நீங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமர். இன்னைக்கு மேடையில் இருக்கக்கூடிய ட்ரஸ்டீஸ் 3 பேர் இருக்கிறாங்க, மூத்தவர்கள் இருக்கிறாங்க, பிரின்சிபல் இருக்கிறாங்க. இந்த காலேஜ்லயே உங்களுக்கு யாரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டா அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சொல்லுவாங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட். தே ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கஸ்டமர்ஸ் டு பி. ஏன்னா அவங்களுக்கு சர்வ் பண்றதுக்காக இந்த கல்லூரி இருக்கு. ஆனா படிச்சு முடிச்சுட்டு வெளியே போயிட்டா உங்களுக்கு முதல் மரியாதை இல்ல, படிக்கிறவங்களுக்கு தான் முதல் மரியாதை, 2வது மரியாதை தான் உங்களுக்கு. 4 மணி நான் படிச்சு 5 வருஷம் ஆச்சு, திரும்ப நான் சரஸ்வதி தியாகராஜா கல்லூரி வரலாமான்னு கேட்டீங்கன்னா you will be given the second respect, not given the first respect. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கல்லூரியில் இருக்கும் வரைதான் அந்த மாணவர்களுக்கு முதல் மரியாதை என்கின்ற காரணத்தினால இந்த கல்லூரியை முழுமையாக நீங்க பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு. லைப்ரரியை நீங்க யூஸ் பண்ணணும். லைப்ரரியில் இருக்கிற புத்தகத்துல உங்க பேர் ஏதோ ஒரு இடத்துல இனிஷியல் ஆயிருக்கணும். உங்க பேர் இனிஷியல் ஆயிருக்கணும். இன்னைக்கு நீங்களே மனசாட்சி தொட்டு தொடுங்க, நான் கொஸ்டின் கேட்க போறது இல்ல. எத்தனை பேர் லைப்ரரி பக்கம் போயிருக்கீங்க? எத்தனை பேர் லைப்ரரியில் ஒரு புக் எடுத்திருக்கீங்க? எத்தனை பேர் லைப்ரரியில படிச்சிருக்கீங்கன்னு நான் கேட்டா கொஞ்சம் பேர் கை தூக்குவீங்க, நிறைய பேர் தூக்கலாம், கொஞ்சம் பேர் தூக்காம இருக்கலாம். இந்த கை தூக்காம இருக்கிற நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, லைப்ரரிக்குள்ள போங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற நாலேஜ் தான் உங்க வாழ்க்கை ஃபுல்லா உங்க கூட இருக்கும். ஒன்ஸ் யூ கோ அவுட், நீங்க தேடி தேடி அதை சேர்த்தணும். எல்லா இடத்துலயும் அது இருக்கு. அதனால தயவு செய்து லைப்ரரியை பயன்படுத்துங்க. எத்தனை பேர் உங்களை ஆரோக்கியமாக வைப்பதற்கு ஜிம், ரன்னிங் ட்ராக், நான் ரன் பண்ணேன், ஓடுனேன். ஏன்னா வரும்பொழுது பார்த்தேன், டேக்வாண்டோல நேஷனல் லெவல்ல இருக்காங்க, வாலிபால் நேஷனல் லெவல் பிளேயர் பிளேயிங் வாலிபால், பேரா ஒலிம்பிக்ஸ்ல இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இருக்கிறாங்க. போர்டில் நான் பார்த்தேன். எத்தனை பேர் முழுமையாக இந்த கல்லூரியினுடைய ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ரா, இன்னைக்கு நம்ம ஃபுட்பால் ஃபீல்டுல தான் இந்த மீட்டிங்கே போட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம், கிரிக்கெட் நெக்ஸ்ட் இருக்கு. எத்தனை பேர் யூஸ் பண்றேன்? தயவு செய்து பிஸின்னு சொல்லாது. எவ்ரிபடி இஸ் பிஸி. அந்த 24 மணி நேரத்தை எப்படி நீங்க சார்ட் அவுட் பண்றீங்க அப்படிங்கறத உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முதல் கேள்வி. கிட்டத்தட்ட ஒரு 12 15 மணி நேரம் உங்களை மேம்படுத்துவதற்காக கொடுங்க. 8 மணி நேரம் தூங்கும் பொழுது அது தூங்குற டைம், உங்களை மேம்படுத்த முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க டைமை ஷெட்யூல் போட்டு லைப்ரரி, ஸ்போர்ட்ஸ், கிளாஸ் ரூம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, ஸ்டார்ட் அப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸ்டார்ட் அப், பேப்பர் பிரசன்டேஷன், கர்னூலில் இருக்கக்கூடிய கிளப் ஆக்டிவிட்டி, அதுல நீங்க எத்தனையோ ஆர்ட்ஸ் கல்ச்சர் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுவீங்க. அதுல உங்களுக்கு தலைமை பண்பு கிடைக்கும். யூ பிகம் a managerial person, you become a leader. 4 பேருக்கு எப்படி கோஆர்டினேட் பண்றது, எப்படி பேசுறது, ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம ஒரு மைக் எடுத்து எப்படி பேச கத்துக்கிறது, எல்லாமே உங்களுக்கு கல்லூரியில மட்டும்தான் கிடைக்கும். கல்லூரியை தாண்டி போயிட்டீங்கன்னா யூ ஆர் a finished product. யாருமே உங்களுக்கு எந்த விதமான ஒரு லீவே கொடுக்க மாட்டாங்க. நேரடியா நீங்க விஷயத்தை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால அன்பார்ந்த மாணவ செல்வங்களை, குறிப்பா இந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முழுமையாக ஒரு நாளையும் இந்த கல்லூரியை நீங்க பயன்படுத்திக்கணும்.
your opinions matter, everybody will listen to your opinion. More than that, knowledge seeking matters. இந்த கல்லூரிக்குள்ள நீங்க தேடி 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 கல்வியை நீங்க சேர்க்கணும். கடைசியா நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை நான் இந்த கல்லூரியில சொல்றதுங்க, இன்னைக்கு இந்த கல்லூரி பாத்தீங்கன்னா இட்ஸ் a ஃபோர்ஸ் லெவல். நீங்க ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கலாம், ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், ஏதோ ஒரு ஜாதி இருக்கலாம், இந்த சமுதாயம் உயர் ஜாதி மேல் ஜாதி சமுதாயமே அதை தீர்மானிச்சிருக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கல்லூரிக்கு நீங்க வந்திருக்கலாம், விவசாய குடும்பமா இருக்கலாம், முதல் தலைமுறையா இருக்கலாம். எப்படி நீங்க வந்தாலும் கூட இன்றிலிருந்து ஒரு புதிய மனிதனாக நீங்கள் உருவாக்குவதற்கு இந்த கல்லூரியை பயன்படுத்தும். உங்க பழைய பயஸ் எல்லாம் வெளியே விட்டுருக்கோம். யாராச்சும் உங்களுக்கு தொந்தரவு பண்ணியிருக்காங்க, பிரச்சனை பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றிலிருந்து அடுத்த 3 ஆண்டு காலமும் கூட டு பிகம் a perfect human being, நல்ல ஒரு மனிதராக இங்கிருந்து உருவாகி வெளியே போவதற்கு நீங்க பயஸ் எல்லாம் நீங்க ஸ்டூடெண்டா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வெளியே போகும்போது இந்த கல்லூரியுடைய பிரின்சிபல் பேர் உங்களுக்கு தெரியும், மேடமோட பேர் உங்களுக்கு தெரியும். மேடம் மேடையின் மீது நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, வனிதா மணி அவங்க மேடம் தெரியும். இந்த கல்லூரியுடைய வாட்ச்மேன் பேர் உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேட்பேன். நீங்க வாட்ச்மேன் அவர்களையும் பிரின்சிபல் அவங்களையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றீங்க, 2 பேருக்கு சம மரியாதை கொடுக்குறீங்க. ஏன்னா he is also doing a very important job guarding you in the gate. Madam is doing a very important job giving you knowledge. இது ரெண்டையும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல போய் எல்லாத்தையும் நீங்க சமமா தான் பார்ப்பீங்க. இந்த சமுதாயத்துக்குள்ள எல்லோரையும் நீங்க சமமா தான் பார்ப்பீங்க. உங்களுக்குள்ள ஏற்றுத்தாழ்வு என்கிற மனப்பக்குவத்தை உடைக்கணும்னா கல்லூரிக்குள்ள கிளாஸ் சிஸ்டத்தை நீங்க உடைக்கணும். ஒரு பஸ் ஓட்டக்கூடிய டிரைவரோ, வேலை செய்யக்கூடிய அம்மாவோ, அக்காவோ, அண்ணனோ, உங்களுக்காக பணிபுரி செய்யக்கூடிய சப்போர்ட் ஸ்டாஃபோ, ட்ரீட் எவ்ரிபடி வித் ரெஸ்பெக்ட், ட்ரீட் எவ்ரிபடி வித் ஹியூமிலிட்டி. அதுவும் நீங்க கல்லூரியில தான் பிக்கப் பண்ண முடியும். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் இல்ல, அது செய்வதற்கு தான் இந்த மேடை. ஐயா எனக்கு பேச தெரியாது, எனக்கு ஆங்கிலம் வராது, இந்த மேடையில நீங்க தப்பு தப்பா ஆங்கிலம் பேசுவதற்கு தான் இந்த மேடையே இருக்கு. ஆரம்பத்துல தப்பு தப்பா பேசுவீங்க, அப்புறம் சரியா பேசுவீங்க. ஏன்னா கல்லூரியை பொறுத்தவரை எக்ஸ்பெரிமெண்டேஷன், 3வது வருஷம் சிறப்பா பேசுவீங்க. அதனால உங்கள்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நீங்களே கற்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை ஒளிஞ்சு போகாது, அதை கன்ஃபரண்ட் பண்ணணும். இன்னைக்கோ நாளைக்கோ கிளப்பை எல்லாம் பயன்படுத்தி எங்கிட்ட ஒரு விஷயம் எனக்கு தெரியாது, தெரிந்து கொள்வதற்கு 3 ஆண்டை பயன்படுத்து. எனக்கு ஸ்கூல்ல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா எனக்கு திக்குவாய் வரும், சில விஷயத்தை என்னால பேச முடியாது, 7 அப்படிங்கிற வார்த்தை எனக்கு வராது. ஒரு நாள் ஒரு மேடம் சொன்ன, இந்த மாதிரி இருக்கு ஸ்கூல்ல, கஷ்டமா இருக்கு, ஒரு பஸ்ல டிக்கெட் எடுக்கும் போது கூட நான் கஷ்டப்படுவேன், எங்க ஊர் ஸ்டாப் சொல்ற கூட எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே அப்பா நாளையிலிருந்து நீ தான் ஸ்கூல்ல நியூஸ் பேப்பர் படிக்க போறேன். நான் கேட்டேன், நான் எப்படி நியூஸ் பேப்பர் படிப்பேன், எனக்கு தான் சில வார்த்தைகளே வராது, ஸ்டாமரிங் ப்ராப்ளம் நிறைய இருக்கு, நான் எப்படி நியூஸ் பேப்பர் படிக்க முடியும். இல்ல நீ படி, தப்பா நாள் படிக்க. சோ நியூஸ் பேப்பர் எடுத்து என்னுடைய ஸ்கூல்ல முதல்ல படிக்க ஆரம்பித்தேன். முதல் நாள் சிரிச்சாங்க, 1 வாரம் கழிச்சு சிரிச்சாங்க, 1 மாசம் கழிச்சு 50% கரெக்ட் பண்ணிட்டேன். ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும் பொழுது நான் தான் அந்த நியூஸ் பேப்பரை படிக்கணும்னு எனக்கே ஒரு ஆச்சரியம். அன்னைக்கு யாரோ ஒரு டீச்சர் என் மேல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. அந்த டீச்சரும் கேட்டிருக்கலாம், சரிப்பா நீ ஏதாச்சும் கண்ணாடி பார்த்து பேசு, நீ ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுப்பா, இந்த நாட்டு மருந்து வாங்கி சாப்பிடு, நல்லா தூங்கு, அந்த மாதிரி எத்தனையோ கிராமத்துல சொல்றாங்க. ஆனா அந்த டீச்சர் அன்னைக்கு என்னுடைய ஃபிகரை கன்ஃபரண்ட் பண்ண சொன்னாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் எடு, மேடைக்கு வா, அசம்பிளி முடியும் பொழுது டெய்லி நியூஸை படிக்கணும், 5 நிமிஷம் படி. அதனால இன்னைக்கு பல இடத்துல என்னால கான்பிடென்டா மைக் எடுத்து யாரை பார்த்தும் பயமே இல்லாம, அது பிரதம மந்திரியிலிருந்து எல்லா மனிதர்கள் முன்பும் நான் பேசியிருக்கின்றேன். எல்லா முறையும் ஒரே ஒருத்தர் நினைச்சுக்குவேன், அந்த ஸ்கூல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த டீச்சர். எதுக்கு இந்த கதையை நான் சொல்றேன்னா, உங்களுக்கும் அது மாதிரி ஏதோ இருக்கு, நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். ஏதோ ஒன்று இருக்கு, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, எனக்கு தமிழ்ல புலமை இல்லை, எனக்கு தாய்மொழி அந்த அளவுக்கு இல்லை, எனக்கு இலக்கியம் நிறைய பேசணும்னு ஆசை. நீங்களா தேடி பிடிச்சு அந்த வாய்ப்பு உருவாக்கணும். 3000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல எத்தனை பேருக்கு ஒரு கல்லூரி வாய்ப்பு கொடுக்க முடியும், எத்தனை பேருக்கு இந்த மேடையில் அலங்காரப்படுத்த முடியும், எத்தனை பேர் எம்சியா இங்கிருந்து பேச முடியும். நீங்க தெளிவா இருக்கணும், எனக்கு எதை இம்ப்ரூவ் பண்ணணும். 3 ஆண்டுகள் தான் இருக்கு, அதுக்குள்ள என்னோட நெகட்டிவா நான் பாசிட்டிவா மாற்றணும். அப்ப எந்த கிளப்ல நான் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு இருக்கணும்னு சொல்றேன். இல்லை என்றால் 3 ஆண்டுகள் அப்படியே ஓடிடுங்க. நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி 3 வருஷம் ஆயிரும். அதனால் அதையும் ஒரு அறிவுறுத்தலாக, அறிவுரையாக, ஒரு அன்பான அறிவுரையாக ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு சொல்வது என்னுடைய கடமை. 4வது கடைசி இந்த வீதரீடர்ஸ் அமைப்பு. இன்னைக்கு நாம நீங்க எல்லாருமே ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் கேம்பெயின் நீங்க எடுத்திருக்கீங்க. ஆன்டி ட்ரக் அம்பாசிடர் ஸ்டேஜ் மேல வந்திருக்காங்க. நம்ம ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதுல முக்கியமாக 4 குறிக்கோளை வைத்திருக்கின்றோம். ரீச் அண்ட் சென்சிடைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 100 ஸ்கூல்ஸ். அதாவது இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆன்டி ட்ரக் அம்பாசிடர்ஸ் 100 பள்ளிக்கூடத்துக்கு போகணும், 100 அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணணும். ஃபார்ம் ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் இன் 50 ஸ்கூல்ஸ். நீங்க போகக்கூடிய 100 பள்ளிக்கூடத்துல 50 பள்ளிக்கூடத்துல போதைக்கு எதிரான
ஒரு கிளப்பை உருவாக்கணும். அதுல 500 ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் உருவாக்கணும். கண்டக்ட் 25 கம்யூனிட்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம் அண்ட் ரூரல் வில்லேஜஸ் ஆஃப் பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ரூரல் ஏரியால 25 மக்கள் நலம் சார்ந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நீங்க நடத்தணும். கிரியேட் 500 ஸ்டூடெண்ட் மேட் ஆன்டி ட்ரக் போஸ்டர்ஸ், 100 ரீல் ஷார்ட் வீடியோ. 500 போஸ்டர்ஸ் நீங்க உருவாக்கணும். அதே போல 50 இந்த பாருங்க, இந்த போஸ்டர் நல்ல அருமையா இருக்கு. ஒரு பையன் நடந்து போறாரு, ஒரு பக்கம் ட்ரக்ல இருக்கக்கூடிய உலகம், இன்னொரு பக்கம் ட்ரக் இல்லாத ஒரு உலகம், சென்ட்ரல் இந்த தம்பி நடந்து போறாரு. இந்த மாதிரி போஸ்டர்ஸ் 100 ரீல் நீங்க கிரியேட் பண்ணணும். அதனால நிச்சயமாக சரஸ்வதி தியாகராஜா கல்லூரி இந்த நேரத்தில் நான் பாராட்டுறேன். காரணம், இந்த ட்ரக் மெனஸ எவ்வளவு சீரியஸா நீங்க எடுத்திருக்கீங்க, எந்த அளவுக்கு எனக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது இந்த கல்லூரியில நீங்க ஸ்டூடெண்ட் ட்ரக் அம்பாசிடர்ஸ்க்கு அந்த மரியாதை கொடுத்து மேடையின் மீது அவர்களை நிறுத்தி இருக்கும் பொழுதே தெரியுது உங்களுக்கும் பெரிய பொறுப்பு இருக்கு. அம்பாசிடர் செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஃபெயிலியர் இதெல்லாம் ஒரு கல்லூரியில ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வுகள். எல்லா மாணவரும் அதை தாண்டி தான் வெளியே வரணும். அந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஃபெயிலியர் வரும் பொழுது கைப்பிடிப்பதற்கு நாம் யாராவது இருக்கும் பொழுது அந்த கை ட்ரக்கை நோக்கி போகாது. சோ கைப்பிடிப்பதற்கு நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க. மாணவருக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல உங்கள்கிட்ட வந்து சொல்லணும். எனி இஷ்யூஸ், எக்ஸாம் ஃபெயிலியர் ஆகிறாங்க, எக்ஸாம்ல எதிர்பார்த்த மார்க் வரல, வீட்டுல பிரச்சனை இருக்கு, குரூப்ல யாரோ ஒரு தம்பியோ ஒரு தங்கச்சியோ இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, ஒரு 10 பேர்த்த ஃபோர்ஸ் பண்றாங்க, அப்படிங்கும் பொழுது அதையெல்லாம் உடைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. காவல்துறை நண்பர்களும் அதிக அளவில் இருக்கிறாங்க. காவல்துறையினுடைய வேலை இது கிடையாது. காவல்துறையினுடைய வேலை சமுதாயத்தை ட்ரக் இல்லாம வச்சுக்கணும். அவங்களுக்கு வேலை லா அண்ட் ஆர்டர், ஏகப்பட்ட வேலை, அதே அவங்க தலைக்கு மேல இருக்கு. அதனால் இதுவும் நாம் ஒரு காவல்துறை செய்யக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய வேலையை அவங்களால செய்ய முடியாது. அதையும் நம்ம செய்யணும். ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரிய ஒரு ட்ரக் ஃப்ரீ கேம்பஸா, ஒரு சிகரெட்ல இருந்து கோட்பா சட்டம் இருக்கு, அது போன்ற அற்புதமான கேம்பஸ் ஆக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா a good campus that teaches discipline will produce disciplined students. Disciplined students will create social order. வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு social order உருவாக்குவோம். A society which has got order will become a great country. இது ஒரு சைக்கிளுங்க. இதுல ஒரு ப்ராசஸ் இல்லாம கிரேட் கண்ட்ரி நடக்காது. டிசிப்ளின்டா ஸ்டூடெண்ட் இருக்கணும், ஸ்டூடெண்ட்னால டிசிப்ளினா சமுதாயம் இருக்கும், டிசிப்ளின் சமுதாயத்துல ஒரு சோசியல் ஆர்டர் இருக்கும், சோசியல் ஆர்டர் இருக்கக்கூடிய சமுதாயம் நிச்சயமாக வேர்ல்டுடைய பெஸ்ட் கண்ட்ரியா வரும். அதனால அதை ஆரம்பிப்பது கல்லூரியில, ஸ்கூல்ல. அதை முன்னெடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியாக இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். கல்ட் வெர்சஸ் காமன். இன்னைக்கு நீங்க எல்லாருமே உலகத்துக்குள்ள போறீங்க, உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பிராண்டை நாம உருவாக்கிட்டோம். பிகர் பிராண்ட்ஸ். அந்த பிராண்டை எலிவேட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அந்த பிராண்டுக்குள்ள நீங்க வாழணும். சோ அந்த பிராண்டை நீங்க 2 ஆப்ஷன் உங்க முன்னாடி இருக்கு. ஒண்ணு நீங்க பிராண்டா மாறலாம், அல்லது அந்த பிராண்டை எமுலிவேட் பண்ணலாம், அல்லது நீங்களா இருக்கலாம். இன்னைக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், வருகின்ற இந்திய நாட்டில் அடுத்த 10-15 ஆண்டுகள் நிறைய பெரிய பெரிய பிராண்ட், சினிமா ஸ்டார்ஸ் இருப்பாங்க, அம்பாசிடர்ஸ் இருப்பாங்க. பெரிய பெரிய பிராண்டுக்கு மத்தியில தான் உங்க வாழ்க்கை இருக்கும். அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணும்போது ஒரு பொருளை வாங்குவீங்க, சட்டை வாங்குவீங்க, பேண்ட் வாங்குவீங்க, சாரி வாங்குவீங்க, காஸ்மெட்டிக் கிரீம் வாங்குவீங்க. அவங்களே அந்த காஸ்மெட்டிக் கிரீம் போட மாட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ சினிமாவில் வரக்கூடிய நடிகைகள் இந்த காஸ்மெட்டிக் கிரீம் 30 ரூபாய்க்கு வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சினிமா நடிகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாரிஸ் இருக்கக்கூடிய சான்சலர் அவென்யூலையோ கொரியால இருக்கக்கூடிய கிரீமை தான் அவங்க போடுவாங்க. ஆனா நம்மள பொருளை விற்கிறாங்க. இதுல இருந்து நம்முடைய மாணவ செல்வங்கள், நீங்க கல்ட் வெர்சஸ் காமன், இதுல இருந்து நீங்க வெளியே வர வேண்டும். அதையும் உங்களுடைய தலைமுறையில இந்த கல்ட் அப்படிங்கிறது அழியணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நம்ம தலைமுறையில எப்படி ஒரு வெஸ்டர்ன் டெமோக்ரஸில, வெஸ்டர்ன் சொசைட்டில எல்லோரும் சமம், எல்லோரும் முன்னேற வேண்டும், எல்லோருக்கும் சம மரியாதை, அந்த ப்ராசஸ் நடக்கும்னா நீங்கள் எல்லோரும் தலைவர்களாக மாற வேண்டும். அது என்னுடைய கடைசி வேண்டுகோளாக உங்களுக்கு முன்பு இருக்கின்றேன். தலைமை பண்பை இந்த கல்லூரியில் நீங்க தேடி தேடி படிக்கணும். நல்ல பேச்சாளர்களாக, நல்ல எழுத்தாளர்களாக, நல்ல சிந்தனையாளர்களாக நீங்க வரணும். சமுதாயத்தினுடைய அடிப்படை பிரச்சனையை சரி செய்வதற்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். 4 பேருக்கு நீங்க நல்லது பண்றதுக்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அடிப்படையில நீங்கள் ஒரு நல்ல தலைவர்களாக இங்கே வரும் பொழுது கல்ட் என்பது உங்க வாழ்க்கையில எந்த ஒரு இன்ஃபுளுன்ஸையும் பண்ணாது. அதனால இருக்கக்கூடிய 3000 மாணவர்களும் இன்னும் 3 ஆண்டுகள் கழித்து சீஃப் கெஸ்டாக மேடையில் யார் வர்றாங்களோ உங்களை 3000 தலைவர்கள் என்கின்ற வார்த்தையை சொல்லி உங்களை அழைக்கணும். மாணவர்கள் என்று சொல்லாம நீங்க கிராஜுவேட் ஆகும் பொழுது 3000 லீடர்ஸ் ஆர் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த நாடு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நாடாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பார்ந்த இந்த கல்லூரியினுடைய தாளாளர்களுக்கு, நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு, ப்ரொஃபசர்ஸ் அவங்களுக்கு, டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்,
மிகச் சிறப்பாக இதை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு, முதலாம் ஆண்டு உள்ளே வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, 2ஆம் 3ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு, பிஜி போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு, பிஹெச்டி படிப்பில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு, சிறப்பு அழைப்பாளர்களுக்கு, பத்திரிகை துறை நண்பர்களுக்கு, காவல்துறை நண்பர்களுக்கு எல்லோருக்கும் மறுபடியும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு மாணவ செல்வங்களாக, நல்ல தலைவர்களாக, நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நாகரீக குடிமகன்களாக நீங்கள் வர வேண்டும். அதற்காக உங்களோடு சேர்ந்து நாங்களும் உழைப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழகம் வாழ்க, பாரதத்தினுடைய புகழ் உலகெங்கும் ஓங்குக.